வணக்கம் நண்பா, இது நம்ம பிகோட் சேனல். நான் உங்கள் எம்எஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரம் பல்கலைக்கழகத்தோட பார்த்திங்கன்னா படித்த அந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதணுமா, எதுக்கு எழுதணும், யாரெல்லாம் எழுதணும், பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருக்கிட்டேயுமே ஒரு வதந்தி பரவிட்டு இருக்குது, தப்பான ஒரு புரிதல் இருக்குது. பார்த்திங்கன்னா இது வந்து அரியர் எக்ஸாம் வந்து திரும்ப கண்டக்ட் பண்ணுறாங்க, திரும்ப எழுதினா தான் பாஸ், இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு டிகிரியே கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து வதந்தி பரவிட்டுருக்கு. அப்படி இல்லைங்க, இது பார்த்திங்கன்னா ஒரு சப்ளிமெண்டரி எக்ஸாம், ஒரு மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம். பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் எழுதணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அவங்க விருப்பம். மார்க்கை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் இப்போ அரியர் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரண்டில் இப்போ நான் எக்ஸாம் எழுதினேன்னு சொன்னால் எனக்கு வந்து மார்க் கொஞ்சம் கூட கிடைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச மதிப்பெண் போட்டு தான் அவங்கள பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சி கிரேடு பார்த்திங்கன்னா நான் எக்ஸாம் எழுதினேன்னா எனக்கு ஒரு ஓ கிரேடு, ஏ கிரேடு அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கேஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதனால தான் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எக்ஸாம் வந்து இப்போ புதுசாக வரல, எல்லா வருஷமும் நடக்கும். இந்த வருஷம் ஆன்லைனில் நடக்கும், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மார்க் வந்து நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த எக்ஸாம் எழுதுங்க. பார்த்திங்கன்னா இது எல்லோரும் எழுதணும்னு அவசியம் இல்லை. திரும்ப சொல்கிறேன், பார்த்திங்கன்னா அவங்களே கிளியராக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ யாருக்கெல்லாம் இந்த எக்ஸாம் இது பார்த்திங்கன்னா தேர்டு செம்லேயும் ஃபிஃப்த்து செம்லேயும் அரியர் போட்டுருவாங்க. அதாவது இப்போ தேர்ட் இயர் முடிச்சுட்டு வெளியே போயிருக்காங்கல்ல, அவங்க வந்து தேர்டு செம்லேயும் ஃபிஃப்த்து செம் 5வது செம்லேயும் வந்து அரியர் போட்டுருந்தா அவங்க இந்த எக்ஸாம் எழுதலாம், அவங்க விருப்பம். செகண்டு இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 12/12/2020 ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸ் பேமெண்ட் பார்த்திங்கன்னா 15/12/2020 டு 21/12/2020. செகண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செம், செகண்ட் செம், ஃபோர்த்து செம் அண்டு சிக்ஸ்த்து செம்மில் யாரெல்லாம் அரியர் ஏதாவது இருந்தால், அதாவது அரியர் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி பாஸ் பண்ணவங்க யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களாம் அந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இதுவும் முழுக்க உங்கள் விருப்பம். அது பார்த்திங்கன்னா 22/12/2020 தான் தொடங்குது. பார்த்திங்கன்னா அவங்களும் யூனிவர்சிட்டியே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அரியர் ஃபீஸ் பே பண்ணதுனால தான் உங்களை அரியர் பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அப்படி தான் அதான் கவர்மெண்ட்டு போட்டிருக்கு, ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால் உங்களை பாஸ் பண்ணி விட்டாங்க, நீங்கள் பாஸ். இப்போது உங்கள் மார்க்கை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸாம் எழுதலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கீழே நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Result will be published for the candidates who have paid the exam fees. கம்பல்சரி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க, ரிசல்ட்டையும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இல்லாட்டி சொன்னால் அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் காலேஜில் சொல்கிறாங்களா, நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அரியர் எக்ஸாம் திரும்ப கண்டக்ட் பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்களா, எக்ஸாம் மட்டும் எழுதிட்டாங்க. கிடையாது. நீங்கள் உங்கள் மார்க்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஃபீஸ் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணதுனால தான் அரியர் எக்ஸாம் பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போது உங்கள் மார்க்கை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க, அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணியே ஆகணும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை நான் ஒரு புரிதல் இல்லை, அதனால தான் நான் இந்த ஒரு வீடியோவை போட்டேன். கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, கண்டிப்பாக எழுதலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி. அதாவது ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களா, இந்த மாதிரி இல்லைங்க. உங்களை பாஸ் பண்ணி விட்டுட்டாங்க, அவ்வளோதான். கேஸ்ன்னு இழுத்துகிட்டே போகும்னு நினைக்கிறேன், அது தெரியல. பட் அது அவங்க யூனிவர்சிட்டி வந்து தெளிவான ஒரு ஹைலைட்ஸ் தந்திருக்காங்க. அந்த ஹைலைட்ஸில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் ஹைலைட்ஸை காட்டுறேன், ஷோ பண்ணுறேன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன் எக்ஸாம் பேப்பர் டீட்டெயில்ஸ் ரோ கலர் த சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் இஸ் ஆப்ஷனல் ஒன்லி. தெளிவாக கொடுத்துருக்காங்க. whoever is interested can write the examination. ஃபீஸ் பேமெண்ட் இஸ் கம்பல்சரி. அவங்களே கொடுத்துருக்காங்க. அவங்க யூனிவர்சிட்டியோட கைட்லைன்ஸை யார் வந்து பிரேக் பண்ண முடியாது. அவங்களே கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஷெடியூல் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பண்ணணும் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் எழுதுறீங்கன்னு சொன்னால் உங்கள் எக்ஸாம் டேட் எல்லாமே கொடுத்து இது பண்ணிக்கலாம். எழுத விருப்பம் இல்லை, எனக்கு மார்க்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உங்கள் விருப்பம். பட்
எல்லோரும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண தான் விரும்புவாங்க. பட் இது என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் இதில் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் இப்போ இது பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, அதை விடைக்கும் இதில் மார்க் கூட இருந்தால் இந்த மார்க் எடுத்துருப்பாங்க. இல்லை அதை விடைக்கும் இதில் மார்க் குறைவாக இருந்தான்னு சொன்னால் அந்த மார்க்கே இருக்கும், இந்த மார்க் எடுக்க மாட்டாங்க. பட் அதுதான் பார்த்திங்கன்னா இதனுடைய மெத்தட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. மேலும் நல்ல ஒரு தகவல் உங்களை சந்திப்பதில் நான் உங்கள் எம்எஸ்.